ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் சென்ஸ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேலஞ்ச் ஆரம்பிச்சு தான் டே 4. நம்ம என்ன சேலஞ்ச் பண்ணுறோன்னு அது ஒரு தனியாக வீடியோ போட்டிருப்போம். யாராச்சும் பார்க்கலாம், நம்ம பேஜில் இருக்கும், அதை போய் செக் பண்ணி பார்த்துங்க. காலையில் எழுந்திரிச்சி குளித்து முடிச்சுட்டு நல்ல பிள்ளையாக என்னோடய ரூம்மேட்டோட காலேஜுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு புது வழியில் தான் போனோம். ஏன்னா எங்கள் பழைய வழி வந்து அடைச்சிட்டாங்க, மண் கொட்டி மதில் அங்கே வெட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் நாங்கள் வந்து காலேஜுக்கு புது வழியில் போயிட்டுருக்கோம். அதனால் சீக்கிரமாக கிளம்பணும். இதுக்கப்புறம் நாங்களும் வீட்டிலேருந்து ஒரு 9 மணிக்கு கிளம்பி ஒரு 9:15 வந்து காலேஜுக்குள்ளே வந்துட்டோம். இத்தனை நாள் லேட்டாக வந்துட்டு இன்றைக்கி சீக்கிரமாக வரவே எங்களுக்கே கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு. யாருமே இல்லை ரோட்டில், அவ்வளோ ஒரு காலியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அப்படி இப்படின்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு பேசிக்கிட்டே நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்துவிட்டோம். நடந்து வந்த இடத்துல தண்ணி தாகமாக இருந்துச்சு. தண்ணி குடிச்சிட்டு வெய்ய நாள் எல்லோரும் அதிகமாக தண்ணி குடிங்க. நானும் அங்கேருந்து தண்ணி குடிச்சிட்டு கிளம்பி கிளாஸுக்கு வந்துட்டேன். கிளாஸுக்கு வந்து பார்த்தா எல்லோரும் வெளியே நின்றுட்டு இருந்தாங்க. என்னான்னு பார்த்தா எங்கள் கிளாஸ் ரூமை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் ஏன்டா சீக்கிரமாக வந்தோமேன்னு தோணுச்சு. சரி, ஓகே, நம்ம டைம் கீக்கப் பண்ணுறோம் இதுக்கப்புறம். அதனால் நாங்கள் சீக்கிரமாக வந்துவிட்டோம். வெளியே வந்து நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு கிளாஸுக்குள்ளே போனால் ரொம்ப சுத்தமாக இருந்துச்சு. அப்புறம் கிளாஸுக்கு கொஞ்சம் நேரம் எல்லா சேர்ஸும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உட்காந்துட்டோம். இத்தனை நாள் சார் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் கிளாஸ்க்குள்ளே வருவோம். ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து சார் வரத்துக்கு முன்னாடி நாங்கள் கிளாஸ்க்குள்ளே போயிட்டோம். ஃப்ரெண்ட்ஸோடு பேசிட்டு 2 பீரியடு கொஞ்சம் போராக தான் போச்சு. அப்புறம் எங்களுக்கு பிரேக் பீரியட் வந்துச்சு. திரும்பி வந்து தண்ணி தாகமாக இருந்துச்சு. தண்ணியை குடிச்சிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிவிட்டு சுற்றிட்டு கிளாஸுக்கு கிளம்பிட்டோம். அங்கே போய்ட்டு அவன் வந்து கேம் விளாண்டுட்டு இருந்தான். அப்புறம் நான் வந்து விளாக்ஸ் எடுக்கலான்ட்டு ஒரு கண்டென்ட் ஒன்று போட்டு லஞ்சு பிரேக்கில் நானும் என்னோடய இன்னொரு நண்பரும் வந்து வெளியே சாப்பிட கிளம்பிட்டோம். இன்றைக்கி வந்து அவன் தான் ஸ்பான்சரு, எனக்கு வாங்கி தரேன்னு சொன்னான். அதனால் நானும் அவனும் காலேஜுக்கு வெளியே கிளம்பிட்டோம். காலேஜ் பக்கத்தில் ஒரு கடைக்கு தான் வருவோம். ஆனால் நாங்கள் இன்றைக்கி புதுசாக அவன் எங்கே கூப்பிட்டு வந்தான்ட்டு நாங்கள் வந்து வேறு கடைக்கு வந்துவிட்டோம். வந்து அப்புறம் சிக்கன் ரைஸ், ஆளுக்கு ஒரு சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணோம். ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு, ஆனால் குவான்டிட்டி நல்லா தான் இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் ஓகே தான். அது பசிக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படி இப்படின்னு பேசிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. டைம் பார்த்தா 1:10 ஆயிடுச்சு. மதியம் எங்களுக்கு வேறு லேபு, அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புனோம். அதனால் மின்னல் வேகத்தில் பேசிக்கிட்டே எங்கள் காலேஜுக்குள்ளே வந்துவிட்டோம். உள்ளே என்ட்ரானதும் யாருமே இல்லை. நாங்கள் தான் கடைசியாக இல்லை, நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக என்னன்னு தெரில. இதுக்கப்புறம் தான் வருவாங்களான்றது தெரில. அப்புறம் கிளாஸுக்கு வந்து கொஞ்சம் நேரம் அப்படி இப்படின்னு ஃபன் பண்ணிவிட்டு பேசிவிட்டு அப்புறம் லேபுக்கு கிளம்பியாச்சு. நானும் ஒரு நல்ல பையனாக கோட்டெல்லாம் ஒரு மாதம் போட்டுட்டு லேபுக்கு கிளம்பிட்டேன். லேபுக்குள்ளே ஃபோன் அலோடு இல்லை, அதனால் ஃபோனை தூக்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஒரு பேக்கில் போட்டு லேபுக்குள்ளே நல்ல பையனாக போயிட்டு இன்றைக்கான எக்ஸ்பெரிமெண்ட்டை நல்லபடியாக பண்ணிவிட்டு வைவாவை பெண்டிங்கில் போட்டு நானும் கிளம்பிட்டேன். இதோட நான் நாளை முடிச்சுக்கிட்டேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.